இப்போ அடுத்து 11th question. If a plus b plus c is equal to 5 and ab plus bc plus ca is equal to 10, then prove that a cube plus b cube plus c cube minus 3ab is equal to minus 25. இப்போ நம்மகிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இப்போ கண்டென்ட்டே என்னன்னா prove that a cube plus b cube plus c cube minus 3ab is equal to minus 25. இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, this is equal to minus 25 னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நமக்கு மேலே வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, எந்த ஐடென்டிட்டியில வரும், இது எந்த ஐடென்டிட்டியில வரும்? இப்போ a cube plus b cube plus c cube minus 3ab is equal to 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. கரெக்டா? இப்போ நமக்கு வந்து क्वेश्चनல LHS கொடுத்திருக்காங்க, அதோட RHS வந்து இது. சரியா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? RHSல இங்க என்ன கொடுத்திருக்காங்க? -25 கொடுத்திருக்காங்க. அப்போ எல்லா டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு -25 னா ஆன்சர் கிடைக்கணும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இப்போ क्वेश्चனை பாருங்க. a plus b plus c is equal to 5 னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க a plus b plus c தானே இருக்கு. क्वेश्चनலயே இதோட வேல்யூ வந்து 5 னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இங்க வந்து 5 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்தரா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் இந்த மைனஸ் 3 டேர்ம்ஸ்லயும் இருக்கா? மைனஸ் காமனா வெளியே எடுத்துடலாமா? மைனஸ் காமனா எடுத்துட்டோம்னா ab plus bc plus ca. சரியா? இந்த மைனஸ் மறுபடியும் நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இதே டேர்ம் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்க क्वेश्चनல கொடுத்திருக்கத ab plus bc plus ca is equal to 10 ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப இந்த டேர்முக்கு பதிலா 10 ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப அடுத்த ஸ்டெப்ல 5 into a square plus b square plus c square minus 10. புரிஞ்சதா? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி கசகசன் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மள ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல என்ன பண்ண சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க? இந்த டேர்மை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறது தான் இது. இதை நீங்க ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த டேர்ம்ஸ்லாம் எங்க யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதனால எடுத்த உடனே இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எங்க யூஸ் பண்ணலான்றத கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்டே இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இதோட வேல்யூ என்னங்கிறது தெரியாது. இந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வேற ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். சரியா? ஹெல்ப்புக்கு வேற ஒரு ஐடென்டிட்டியை கூட்டிட்டு வர போறோம். என்ன ஐடென்டிட்டினா a plus b plus c the whole square is equal to ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு இல்லையா? என்ன ஐடென்டிட்டி? a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. என்ன இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இங்க இருக்க டேர்ம் தானே இங்க இருக்கு. ஸோ நம்ம இந்த ஐடென்டிட்டியை வச்சு இந்த டேர்மோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஐடென்டிட்டியை வச்சு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சால்வ் பண்ண பாருங்க புரியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களே ஓகே இது இப்படி பண்ணா கரெக்டா வந்துரும்ன்றது புரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 வந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம். இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்போ காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 2 வெளியே வந்துடும். ab plus bc plus ca. இந்த டேர்மை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus இந்த டேர்ம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க? ab plus bc plus ca என்னன்னு கொடுத்திருந்தாங்க? 10 ன்னு கொடுத்திருந்தாங்களா? அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2 into 10. இதோட வேல்யூ வந்து 10 தானே, இங்க இருந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சரியா? இனி அடுத்து வந்து இங்க இருக்க டேர்ம்ஸ் பாருங்க. a plus b plus c ஸ்கொயர்னா a plus b plus c என்ன? 5ஆ? அப்ப இங்க 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல 5 ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். 5 ஸ்கொயர் is equal to 25. அப்ப 25 is equal to a square plus b square plus c square plus 2 into 10 னா அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆயிரும்? இது வந்து மேலே எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல 25 is equal to a square plus b square plus c square plus 2 10s are 20.
இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த டேர்மோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ இதை மட்டும் அங்கேயே வச்சுக்கோங்க. இந்த டேர்மை தூக்கி இங்கே போடுங்க. அப்போது 25 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இல்லைன்னா அழிச்சிட்டு கீழே கூட எழுதிக்கலாம். இங்கே எழுதிக்கலாம். அப்போது 25 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 5 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அப்போ வேல்யூ என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5ன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூவை நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ நான் அழிக்கிறதெல்லாம் நீங்கள் அழிக்காதீங்க, ஏன்னா இங்கே இடம் இல்லைன்னு நான் அழிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொஸ்டினில் எழுதணும். சரியா? இந்த இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, அதையும் வந்து எழுதணும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அதாவது எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்? a ப்ளஸ் b ப்ளஸ் c ஸ்கொயர் யூஸ் பண்ணோமா? அப்போது பை யூஸிங் a ப்ளஸ் b ப்ளஸ் c ஸ்கொயர், இதோட வேல்யூ என்ன? இதை எழுதிக்கோங்க, அவ்வளோதான். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே 5 இருக்குது ஆல்ரெடி, இங்கேயும் 5 வந்துடும். மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு, இங்கே 5 தான். இங்கே 5 மைனஸ் 10னா என்ன ஆயிரும்? மைனஸில் 5 ஆயிருமா? 10 மைனஸ் 5 வந்து 5. இங்கே பெரிய நம்பரோட சைன் மைனஸுங்கிறதுனால மைனஸ் 5. அப்போ 5 இன்ட்டு மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25. இங்கே வந்து மைனஸ் 25ன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ என்ன எழுதிக்கலான்னா ஹென்ஸ், இங்கே எழுதிக்கலாம் ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து 12th கொஸ்டின். 12th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? By factoring the expression, check that n cube minus n is always divisible by 6 for all natural numbers n. Give reasons. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? n cube மைனஸ் n கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து எப்போவுமே வந்து 6ஆல் டிவிசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுனா இதோட ஃபேக்டர்ஸ். இப்போது இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ் வந்து will always be divisible by 6. இதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? n cube மைனஸ் என்ன, இதில் காமனாக ஏதாச்சும் வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இது எந்த ஐடென்டிட்டி மாதிரியும் இல்லை. ஸோ ஈஸியாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா n வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறோம். அப்போ உள்ளே வந்து n ஸ்கொயர் இருக்கும். 3ல் 1 வெளியே போயிடுச்சு. அப்போ உள்ள n ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இங்கே வந்து 1 இருக்கும். இங்கே வந்து n வெளியே போயிடுச்சு. அப்போ இங்கே 1 இருக்கும். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அதாவது b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம n ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே வெளியே இருக்க n அப்படியே தான் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. அப்போது இதோட ஐடென்டிட்டி என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b a மைனஸ் b. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் n அண்ட் 1. சரியா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா n plus 1 into n minus 1, இங்கே n வந்து வெளியே இருக்கும். நமக்கு தெரியும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது டேர்ம்ஸோட ஆர்டரை வந்து மாற்றி எழுதுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்ம்ஸோட ஆர்டரை வந்து மாற்றி எழுத போகிறோம். சரியா? ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து n plus 1 வந்து கடைசியாக எழுதிக்கலாம். n நடுவில் எழுதிக்கோங்க. இந்த n minus 1 வந்து ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம். சரியா? ஒருவேளை இங்கே ஐடென்டிட்டியில் வந்து இதுக்கு பதில் a மைனஸ் b இல்லை a ப்ளஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம n மட்டும் நடுவில் கொண்டு வந்தால் போதும். இங்கே வந்து அப்படி இல்லாதனால அப்படி நம்ம வந்து ஷஃபில் பண்ணுறோம். சரியா? அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, கவனிங்க. இப்போ n மைனஸ் 1 n ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரியா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? இங்கே வந்து என்னோட வேல்யூ என்னவா இருந்தாலும் எல்லாமே வந்து 6ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க, அதை வந்து செக் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. அப்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கலாம். சரியா? இங்கே n இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ n ப்ளஸ் 1 என்ன? n ப்ளஸ் 1 என்னவா இருக்கும்? 3ஆக இருக்கும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ n மைனஸ் 1 என்ன? 1ஆக இருக்கும். அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6, 6 1s are 6.
டிவிசிபிளாக இருக்கா 6ஓட? ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து n is equal to 3ன்னு எடுங்க. அப்போ n 3னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்? 3 வந்துருமா? இப்போ n plus 1 என்ன? 3 plus 1 வந்து 4. அப்போ இங்கே வந்து 4 ஆயிரும். அதுக்கப்புறம் n minus 1 வந்து 2. இங்கே வந்து 2 ஆயிரும். அப்போ 3 4s are 12, 12 2s are 24. இதுவும் வந்து 6ல வந்து டிவிசிபிளாக தான் இருக்குது. சரி, ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறீங்க? எதுக்கு இதை மாற்றி எழுதுனீங்கன்னா, இங்கே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 2 and 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ வந்து 2 3 and 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன? இது எல்லாமே வந்து 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்படின்னா என்ன? அடுத்தடுத்து வர 3 நம்பர்ஸ். இப்போது ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போவோம், 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ண போவோம், நமக்கு 6ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சு. 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ண போவோம், நம்மளால் 6ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சு. இப்போ அடுத்து 4 5 6 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 6ஆல் டிவைட் பண்ண முடியும். 3 4 5 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 6ஆல் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வரும்போது அந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஒன்று 3ஆலேயோ இல்லை 2ஆலேயோ வந்து டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 6லேயும் வந்து டிவைட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஓகே, 3 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ இது கண்டிப்பாக 6ஆலேயும் டிவைட் ஆகும். இங்கே பாருங்க, 2 வந்து 2 டேபிள் ஆகும், 3 வந்து 3 டேபிள் ஆகும், 4 வந்து 2 டேபிள் ஆகும். அப்போ அது கண்டிப்பாக 6 டேபிளில் வந்து டிவைட் ஆகும். இங்கேயும் பாருங்க, 6 வந்து 2 டேபிளையும் டிவைட் ஆகும், 3 டேபிளையும் டிவைட் ஆகும், 4 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக 6 டேபிளையும் டிவைட் ஆகும். இதே மாதிரி தான் இங்கேயும் இது 3 டேபிளில் டிவைட் ஆகும், இது 2 டேபிளில் டிவைட் ஆகும், கண்டிப்பாக 6ஆலையும் வந்து டிவைட் ஆகும். சரியா? இது சின்ன நம்பருக்கு மட்டும் இல்லை. இப்போ 15 16 17 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 16 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகும், 15 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ ஆப்வியஸாக இது வந்து 6ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம 3 அடுத்தடுத்து வர நம்பர் எடுக்கும்போது நம்மளால் 6ல் வந்து டிவைட் பண்ண முடியுது. சரி, ஓகே மேம், இப்போ எதுக்கு இந்த ஆர்டர்லாம் மாற்றுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், n-1னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்க நம்பர் அர்த்தம். இப்போ n வந்து 3ன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் n-1. இப்போ கரெக்டாக ஆர்டராக வருதா? அதுக்கப்புறம் இருக்க நம்பர் தான் வந்து n+1. கரெக்டாக ஆர்டராக வருதா? அதனால தான் இப்படி நம்ம எழுதியிருக்கோம். n-1ங்கிறது n-க்கு முன்னாடி இருக்க நம்பர். n வந்து நம்ம எந்த நம்பர் எடுக்கிறோமோ அது, n+1 வந்து n-க்கு அப்புறம் வர நம்பர். ஸோ இந்த ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே கான்செப்ட். அதனால தான் வந்து ஒவ்வொரு டைமும் நம்மளால 6-ஐ வச்சு டிவைட் பண்ண முடியுது. இப்போ இதையே வந்து டெஃபினிஷனாகவும் நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, since the factors of the given expression n cube minus n is in the form of 3 consecutive numbers n cube minus n is always, comma போட்டுக்கோங்க, n cube minus n is always divisible by 6. இதுதான் வந்து ஆன்சர். இங்கே ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, 3 consecutive numbers. இங்கே ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, 3 consecutive numbers always contains numbers at least one number which is divisible by, இங்கே எழுதுற அடுத்து 2 and 3, hence it is divisible by 6 also. அவ்வளோதான். சரியா? நான் டைரெக்டாக அழிச்சிட்டே எழுதியிருக்கலாம். சரி, பரவாயில்ல. இதுதான் வந்து டெஃபினிஷன், அதாவது எக்ஸ்பிளனேஷன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் வந்து 12th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 13th கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த 2 கொஸ்டினையும் பாருங்கள், 2 சப்டிவிஷனையும் பாருங்கள்.
இது ரெண்டுமே நமக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா இந்த ஒரு ஐடென்டிட்டி ஃபார்மேட்ல இருக்கு. அந்த ஐடென்டிட்டி என்னன்னா a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இந்த ஃபார்மேட்ல தான் இந்த ரெண்டு क्वेश्चनும் இருக்கு. சரியா? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? x cube y cube, இது வந்து c cube. இது x cube y cube, இது வந்து c cube. இங்க என்ன வரும்? வேல்யூ வந்து 4 4 ஓட கியூப் தான் வந்து 64. இது வந்து 6 6 ஓட கியூப் தான் வந்து 216. இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चनல? ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. when x plus y is equal to -4 னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் x cube plus y cube minus 12xy plus 64 நமக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கு? இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நம்ம இத வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் a plus b plus c எழுதுறதுக்கு abc ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க வந்து a cube ஓட வேல்யூ வந்து x cube. அப்ப a ஓட வேல்யூ வந்து x. அதே மாதிரி b cube ஓட வேல்யூ வந்து y cube. அப்ப b is equal to y தான். அடுத்து c cube is equal to 64. சரியா? 12xy ன்னு மாத்தி எழுதிர கூடாது. c cube is equal to 64. அப்ப c is equal to 4. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் a plus b plus c னா x plus y plus 4 into x square டைரக்டாவே போட்டுக்கோங்க plus y square plus 4 square என்ன? 4 square வந்து 16 minus ab னா a ஓட வேல்யூ வந்து x, b ஓட வேல்யூ வந்து y, minus bc னா b ஓட வேல்யூ y, c ஓட வேல்யூ 4, minus ca னா c ஓட வேல்யூ 4, a ஓட வேல்யூ வந்து x. அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது அப்படியே தான் இருக்கும். x plus y plus 4 into x square plus y square plus 16 minus xy minus 4y minus 4x. சரியா? இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க? x plus y is equal to 4 னு சொல்லிருந்தாங்க. இப்போ x plus y எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்ப இந்த x plus y க்கு பதிலா -4 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏனா -4 தான கொடுத்திருந்தாங்க. அப்போ இங்க வந்து -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா -4 ஆல்ரெடி இருக்க +4 is equal to 0. அப்ப இந்த டேர்ம்ஸ் இங்க அப்படியே கீழ எழுதிக்கலாம். அப்ப மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 தான ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே கீழ எழுதிக்கோங்க. x square plus y square plus 16 minus xy plus 4y minus 4x. இப்போ இதையே வந்து கீழ எழுதிக்கோங்க. நீங்களே எழுதிப்பீங்கல்ல? இதுல கன்ஃபியூஸ்ல ஆக மாட்டீங்கல்ல? இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஆப்வியஸா 0 தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து 0 தான். சரியா? இப்போ இதே மாதிரி தான் செகண்ட் क्वेश्चனும். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருந்தாங்க? நம்பர் தான் மாத்தி கொடுத்திருக்காங்க. அதே கான்செப்ட் தான். x cube minus 8y cube minus 36xy minus 216. இப்போ ஃபர்ஸ்ட் abc ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இத வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்து a cube என்ன? a cube வந்து x cube. அப்ப a வந்து x தான். b cube வந்து -8y cube. ஸ்கொயர்னா மைனஸ் நம்ம விட்டுறலாம். ஆனா இங்க வந்து மைனஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம். -8y cube னா b ஓட வேல்யூ வந்து -2y. அப்ப -216 னா c ஓட வேல்யூ வந்து -6. ஓகே, இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதே வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca னா a ஓட இடத்துல என்ன இருக்கு? x x plus minus 2y அதுக்கப்புறம் plus minus 6. அடுத்து a square அப்போ x square plus minus 2y square plus minus 6 square minus ab. a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ வந்து -2y
மைனஸ் பிசினா பியோட வேல்யூ மைனஸ் 2y, சி வந்து மைனஸ் 6 மைனஸ் சிஏனா மைனஸ் 6 இன்டூ எக்ஸ். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே என்ன ஆயிரும், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் 2y இங்கேயும் மைனஸ் 6. அவ்வளோதான். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தான் வரும், ஏன்னா மைனஸ் இருந்தாலும் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 4y ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36. இதுவும் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. இப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2yனா ப்ளஸ் 2xyன்னு ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் 2y இன்ட்டு மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 12y ஆயிருமா. இந்த ப்ளஸ் 12yயோட இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் 12y ஆயிரும். இங்கே எதுவும் வேரியபிள் இல்லையா, இது வந்து பிசி கரெக்டாக, பி வந்து மைனஸ் 2y, ஆமாம் சியில் வந்து வேரியபிள் இல்லை. இப்போ மைனஸ் 12y தான். இங்கே வந்து மைனஸ் இன்டூ மைனஸ், இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும், அப்போ ப்ளஸ் தான். இது வந்து 6x. இப்போ அடுத்து கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to 2y plus 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x எங்கே இருக்குது, x வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபையே பண்ண வேணாம் சரியா. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து 2y plus 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்குது, மைனஸ் 2y மைனஸ் 6. அப்போ 2yயும் மைனஸ் 2yயும் கேன்சல், ப்ளஸ் 6ம் மைனஸ் 6ம் கேன்சல். அவ்வளோதான், இங்கே 0. இந்த டேர்மை அப்படியே கீழே எழுதிக்கோங்க, மிஸ்டேக் பண்ணாமல் எழுதிருங்க. அடுத்து மறுபடியும் இதே டேர்மை கீழே எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0. அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதுவும் ஆன்சர் 0 தான், இதுவும் ஆன்சர் 0 தான். இதோட 13th கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸில் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் தான் ஒரு பெரிய ட்ராகாக இருக்கும், ஏன்னா அதில் நிறைய சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே கொடுத்த கொஸ்டினே தான் திருப்பி திருப்பி கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் இந்த எக்ஸசைஸ் செட்டை எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே, ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டோ இல்லை ஸ்கூலில் கேட்டுட்டோ 2 டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா போதும், எக்ஸாமில் சூப்பராக மார்க் வாங்கிடலாம். அவ்வளோதான். இதோட இந்த லெசன் முடிஞ்சு, எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸும் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. இனி அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் 1 ஷார்ட் வீடியோஸும் வரும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.